பாக்கியம். ஹalleluya. இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம். சேர்ந்து சொல்லுங்க, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, பொண்ணு காந்தரே, அல்ல தீர்க்க என்று வாரிர் ஆத்மநேசரே, நல்லவரே வல்லவரே. ஹalleluya. ஆமென். எல்லையில்ல ஆனந்தம் வீணைகளை தீ. ஆமென். ஹalleluya. லோரபல சந்தலரியாதனோ. இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம். இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம். சொல்லுங்க இந்த வார்த்தை, இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம். ஹalleluya, ஹalleluya. இயேசுவோடு. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க மறுபடியும், இயேசுவோடு சேர்ந்து இருப்பது, இயேசுவோடு சேர்ந்து இருப்பது, அவரோடு கூட இருப்பது, அவரோடு கூட நடப்பது, அவருக்காக நிற்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிற தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரங்களோடு ஸ்தோத்திரங்களோடு ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இவ்விதமான சீரை பெற்ற வேறு பெரிய ஜாதி எது? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட வேறு பெரிய ஜனம் எது? இயேசுவை ஏற்றுக்கொண்டதும், இயேசுவுக்காய் வாழ்வதும், இயேசுவோடு நிற்பதும், இயேசுவுக்கென்று நிற்பதும், இதைவிட பாக்கியம் எதுவும் இல்லை. இந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. லோரபலபோ சந்தல ரெபலகத ரிபனம ஹந்தல ரிகரபலபோ ரிகரபலபோ ஷபரபலகத ரிபனம உதரா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மேலான பாக்கியம், மகிமையான பாக்கியம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. உம்முடைய மகிமையிலே, உம்முடைய பிரசன்னத்திலே இன்னும் எங்களை பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஆவியானவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். எந்த சூழ்நிலையில் கிறிஸ்துவுக்காய் இருக்கிற, எந்த சூழ்நிலை கிறிஸ்துவுக்கென்று வாழுகிற பாக்கியத்தை கிருபையாய் மட்டும் தந்த தெய்வமே நன்றி 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 அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் 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 நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ பெரியவர். என் வாழ்க்கையில அனுபவிக்க வைத்தவரே, ருசிக்க வைத்தவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க வைத்தவரே, என் வாழ்க்கையில் நீ ஆண்டவர் நல்லவராக இருப்பதை ருசிக்க வைத்தவரே, நன்றி 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 அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மோடு இருப்பது, உமக்காய் நிற்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டு எங்கேயோ கிடந்த எங்களை இரத்தத்தினால் மீட்டெடுத்து ராஜாக்களாக ஆசாரியர்களாக எங்களை மாற்றின தெய்வமே, உமக்கென்று எங்களை பிரித்தெடுத்து இருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் இந்த பாக்கியமான இந்த அனுபவத்தை ஹalleluya, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற இரத்தத்தால் ஆமென் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென சபையாய் சேர்ந்து ஒரே சத்தமாய் ஆராதனை
இயேசுவுக்கே என் நண்பர். வழிகாட்டும் தீபம் அவரே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, என்னை தேற்றி நடத்துகிறவரே தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி ஆராதனை ஆராதனை. ஒரே சத்தமாய் சபையாய் சேர்ந்து ஒரே குடும்பமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை எங்கள் அன்பர் இயேசுவுக்கே என் நண்பர். சொல்லுங்க, எப்போதும் இருக்கிறவர், எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற, ஆமென், எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம். உண்மையா சொல்றீங்களா இந்த வார்த்தையை? உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. பாடுங்கள் ஆராதனை. சொல்லுங்க, மகிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கடைசி எல்லாம் செய்து ஆராதனை. ஹல்லேலூயா. என் தேவனே, என்னை நோக்கி பார்த்தவரே, என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவரே, தமது சித்தத்தின்படி எல்லாம் நீர் எனக்கு செய்கிறதற்காக நன்றி அப்பா. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. என் நண்பர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புகிற தேவ பிள்ளை ஒரு சில நிமிடங்கள் நல்ல ஸ்தோத்திரங்களோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேர்த்தியாய் நம்மை நடத்துகிறவர், நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவர், இந்த தேவனை சொந்தமாய் கொண்டது எவ்வளவு பெரிய பாக்கியம்.
எந்த நிலையிலும் என்னை விட்டு விடாத தேவன் அவரே. ஹalleluya. எந்த பாடுகளுக்கும் ஒப்பு கொடுக்காத தேவ, என்னை ஜெயிக்க வைக்கிற தேவ, என்னை கடக்க வைக்கிற தேவ. ஹalleluya. தம்முடைய சமூகத்தில் என்னை நிறுத்தி என்னை துதிக்க வைக்கிற தேவ. ஹalleluya. இந்த தேவனுக்கு என்றென்றும் துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் புகழும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். எங்களோடு இருந்து நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒரே ஒரு வசனத்தை தியானித்து நாம் சிறிது நேரம் கூட ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நல்ல தெரிந்த ஒரு வார்த்தை. ஆமென். அதிகம் நமக்கு பிரியமான ஒரு சங்கீதம், எல்லாரும் காணாமல் சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம். என்ன சங்கீதம்? 23வது சங்கீதத்தின் அதனுடைய 4வது வசனத்தில் தாவீது அவர் நடத்துகிறதை குறித்து சொல்லும்போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? நேற்று இரவிலிருந்து ஆண்டவர் இந்த வார்த்தை தான் இருதயத்திலே எழும்ப பண்ணி கொண்டே இருந்தார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, இந்த பள்ளத்தாக்குக்கு வருவதற்கு முன்பாக அவனை எங்கே நடத்துகிறார் என்றால் புல்லுள்ள இடத்துல நடத்துகிறார். ஆமென். தாவீதை சொல்லும்போது எப்படி சொல்லுகிறான் என்றால், தேவனால் நடத்தப்படுகிறவன் புல்லுள்ள இடத்தை ஏற்றுக்கொள்வான், பள்ளத்தாக்கையும் ஏற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கு வரும்போது நான் வேண்டான்னு சொல்லல. ஆமென். எனக்கு புல்லுள்ள இடம் மட்டும் போதும் ஆண்டவரே, இந்த பள்ளத்தாக்கு எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லல. புல்லுள்ள இடத்தை நான் ஏற்றுக்கொள்றேன், இந்த மரண பள்ளத்தாக்கை நான் ஏற்றுக்கொள்றேன். முதல்ல ஒரு வார்த்தையை தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் புல்லுள்ள இடம் தான் இருக்குமான்னு கேட்டா இல்ல. சில பள்ளத்தாக்கின் வழியாய் கர்த்தர் நடத்துவார். புல்லுள்ள இடத்தை எப்படி நாம சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோமோ அதே போல எதையும் ஏற்றுக்கொள்ளணும் தெரியுமா? ஹல்லேலூயா. அதனால இந்த பள்ளத்தாக்கை அவன் பெரிதாய் பேசாமல் புல்லுள்ள இடத்தில் அனுபவிக்காத ஒன்றை இந்த பள்ளத்தாக்கில் அனுபவிக்கிறார். அதுதான் புல்லுள்ள இடத்துல என்னை நடத்துகிறார், பள்ளத்தாக்கில் என்னோடு கூட நடக்கிறார். ஹல்லேலூயா. புல்லுள்ள இடத்துல நடத்துகிறார், பள்ளத்தாக்கில் என்னோடு கூட நடக்கிறார். அதாவது நடத்துறதுக்கும் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னை அவர் நடத்துகிறார்னு சொல்றதுக்கும் என் கூட அவர் நடக்கிறார்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. என்னை நடத்துகிறார் என்று சொல்லுகிற அனுபவத்தை விட என் கூட அவர் நடக்கிறார் சொல்லுகிற அனுபவம் தான் பெருசுன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. புல்லுள்ள இடத்துல அவர் நடத்தினார் என்று சொன்ன தாவீது பள்ளத்தாக்குன்னு வரும்போது நடத்தினார்னு சொல்லல, என்னோடு கூட என் கூட டிராவல் பண்றார். அதை நான் இப்படி சொல்றேன், புல்லுள்ள இடத்துல அனுபவிக்காத பிரசனத்தை பள்ளத்தாக்குல அனுபவிக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும்? பல அனுகூலமான பாதையில் அனுபவிக்காத பிரசனத்தை பல பிரதிகூலமான பாதையில நான் அனுபவிச்சிருக்கிறேன் சொல்ற தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு பள்ளத்தாக்கு வந்தது நினைச்சா என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் வருதுன்னு, ஆனா நடந்த பிறகுதான் எனக்கு தெரியுது அங்கதான் பிரசனமே இருக்குது. ஹல்லேலூயா. உண்மையா நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சதை சொல்றேன். இங்க இருக்கிற அநேகர் சொல்றதை விட எல்லாரும் அனுபவிச்சதை சொல்ல முடியும். என் அனுகூலத்தில் தெய்வ பிரசனத்தை நான் அனுபவித்ததை விட என் பிரதிகூலத்தில் அப்பா பிரசனத்தை நான் அதிகம் அனுபவிச்சிருக்கிறேன் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி, என் ஹகோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஹக்கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆவியானவரே, 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 தேவனால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளை புல்லுள்ள இடத்தை ஏற்றுக்கொள்வதை போல சில பள்ளத்தாக்கு ஏற்றுக்கொள்றதுல உறுதியா இருக்கணும். ஆனா நம்முடைய பிரச்சனை என்னன்னா, இங்க தாவீது பள்ளத்தாக்கை சொல்லும் போது
அந்த பள்ளத்தாக்கு நான் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு, பொதுவாகவே பள்ளத்தாக்குக்குள்ள வந்த எது வரும்? ஆனா இங்க தாவீது என்ன சொல்றாரு? பயப்படே. தாவீதே, பள்ளத்தாக்குன்னு வந்தாலே பயம் தான் வரணும். ஆனா உனக்கு ஏன் பயம் வரலன்னா, தாவீது நடக்கிற பள்ளத்தாக்கை பார்க்கல, என்னோடு நடக்கிற கர்த்தரை பார்க்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். சூழ்நிலையை பார்க்கிறவன் உள்ளத்திலே பயம் வரும். ஆனால் சூழ்நிலை நடுவில் என்னோடு கூட நடக்கிற கர்த்தரை பார்க்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த சூழ்நிலை ஒரு பாதிப்பா இருக்காது. ஹல்லேலூயா. நான் நடக்கிற சூழ்நிலை எனக்கு இன்னைக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்குதுன்னா நான் சூழ்நிலையை பெருசா பார்க்கிறேன். ஆனா நான் எந்த பள்ளத்தாக்குல நடந்தாலும் எனக்கு சூழ்நிலை பாதிக்கலன்னா என் கூட நடக்கிற கர்த்தரை நான் பெருசா பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். யெசபேலின் வார்த்தை எலியாவை பாதிச்சுது. ஏன்னா எலியா அந்த நேரத்தில் யெசபேலை பெரிதாய் பார்க்கிறான். யெசபேலின் வார்த்தையை பெரிதாய் பார்க்கிறான். எதை பார்க்க விட்டுட்டார்னா என் கூட இருக்கிற கர்த்தரை. இதே எலியா 18வது அதிகாரத்தில் 450 தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள் இருந்த பிறகும் எலியாவுக்கு பயம் இல்லையே. தனியா ஒத்த ஆளா போய் நிற்கிறாரு. பலிபீடத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு சொல்றாரு, ஆமென், அக்கினியினால் யார் உத்தரவு? தைரியமா பேசுறது. எலியாவே, அந்த தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அங்கே அநேகர் இருக்கிறது நடுவில் பயம் இல்லாத உமக்கு இப்ப பயம் வர ரீசன் என்ன? அங்க தன் கூட இருந்த கர்த்தரை பெரிதா பார்த்தான். ஆனா இங்க சூழ்நிலையை பெரிதா பார்க்கிறான். ஆமென். தாவீது சொல்ற பள்ளத்தாக்கில் நடந்த நான் பயப்படேன். ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில ரொம்ப அனுபவித்தது, புல்லுள்ள இடத்துல என்ன நடத்தினார், ஆனா பள்ளத்தாக்குல என் கூட நடக்கிறார். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறீங்க? நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, என் அனுகூலத்தில் என் தேவன் என் கரத்தை பிடித்ததை விட என் பிரதிகூலத்தில் ஆண்டவர் என் கரத்தை இறுக பிடித்ததுதான் அதிகம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் ஒரு சில நிமிடங்கள் நல்ல கைகளை தட்டி என் பள்ளத்தாக்கில் என்னோடு கூட நடக்கிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் கூட அவர் இருக்கிறார்ங்கிற நிச்சயம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்குமானால் தைரியமாய் பள்ளத்தாக்கில் நில்லுங்க. ஆமென். ஒரு பள்ளத்தாக்கு வருதுனாலே அடுத்து ஒரு பந்தி வருதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, பள்ளத்தாக்குனாலே பந்தி வருதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கு வந்துட்டுன்னா அடுத்து என்ன வருது? பந்தி வருது. அதுதான் 5வது வசனத்துல, எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி. பள்ளத்தாக்குல என் கூட நடத்தும் போது எனக்கு புரியல, நடந்த பிறகுதான் தெரியுது எனக்காக ஒரு ஃபீஸ்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் என் ஆண்டவர் நல்லவர்னு சொல்றவங்க என்னக்கோ, நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர். ஹல்லேலூயா. தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பல பள்ளத்தாக்குகளை இதுவரை தாண்டினதும் அவர் நடத்தினதினால் அல்ல, அவர் கூட நடந்ததினால. ஹல்லேலூயா. அக்கினில கால் வைக்கும் போது அவர் என் கூட இருந்தார். தண்ணீர்ல கால் வைக்கும் போது அவர் என் கூட இருந்தார். பள்ளத்தாக்கில் தனியா என்னை கர்த்தர் நடக்க விட மாட்டார்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. இதை படிக்கும் போது ஆமா, எனக்குள்ள எழும்பின ஆசை இதுதான், ஆண்டவரே புல்லு வேண்டாம் பள்ளத்தாக்கே. ஆமா, இப்படி எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஏன்னா புல்லுல அனுபவிக்காத பிரசனம் இந்த பள்ளத்தாக்குல என்ன அனுபவிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பிரசனத்தை அனுபவிக்கிறவனுக்கு பள்ளத்தாக்கு இன்னும் விருப்பமாமா. ஆமென். வனாந்திரத்தை அவங்க வனாந்திரத்தை பெருசா பார்க்க இந்த வனாந்திரத்துல ஆமென். ஆனா பிரசனத்தை பெருசா பார்க்க மோசே சொல்ற, ஆண்டவர் உம்முடைய சமூகம் மட்டும் போதும் ஆண்டவரே, என்ன வனாந்திரம் இருந்தா என்ன, என்னால தைரியமாய் நடக்க முடியும். தெய்வ பிள்ளையே, அல்லது எனவே நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன நடத்துங்கப்பான்னு கேட்காதீங்க, என் கூட நடங்கப்பான்னு கேளுங்க. என் கூட நடங்க ஆண்டவரே. நீர் என் கூட நடக்கிற பள்ளத்தாக்கானாலும் அது எனக்கு கானானை போல ஆசீர்வாதமாய் மாறுன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுதிருக்கலாம் தேவ சமூகத்துல இந்த நிச்சயத்தோட, பள்ளத்தாக்கில் நடத்தினாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.
புல்லுள்ள இடத்தில் அனுபவிக்காத தெய்வ பிரசனம் இந்த பள்ளத்தாக்கிலே அனுபவிக்க வைக்கிறார். பள்ளத்தாக்கு வருகிறது என்றால் அடுத்து ஒரு பந்து எனக்காய் ஆயத்தமாயிருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷத்தோடு தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள்? இன்று சில பள்ளத்தாக்கிலே நடக்கிற அன்பு உள்ளமே, ஆமே, நீங்க கவனிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என் பள்ளத்தாக்கு எவ்வளவு பெருசு என்றல்ல, என் பள்ளத்தாக்கு எவ்வளவு இருள் என்றல்ல, இந்த பள்ளத்தாக்குல என் கர்த்தர் என் கூட நடக்கிறாரா, இதை மட்டும் பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம் வராது, ஒரு நம்பிக்கை வரும். கர்த்தர் சீக்கிரத்தில் எனக்காய் ஒரு பந்தி ஆயத்தம் பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது அவர் என்னை காண்கிறவர் பாடுவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. சந்தோஷமாய் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே என்னை. எத்தனை சந்தோஷத்தோடு ஆராதிக்க போகிறீர்கள்? என் ஹக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, என்ன நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தால் சொல்ல முடியுமா? கலங்க மாட்டேன், கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. சொல்லுங்க, வார்த்தையால தேற்றுவீர், வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே. எஸ்பா, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, என்னை நடத்தல்ல, என்னோடு கூட நடக்கிறவர் நீ. அவன் சொல்லுங்கள், என் ஹக்கோர், என் ஹக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. எஸ் லார்ட். ஆமென் சொல்லுவீங்களா? சோர்ந்து போகும் நேரத்தில் பலன் தருவார், சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே, சோர்ந்து போகும் அவருடைய பலத்தினால் என்னை இடை கட்டுகிறவர், சத்துவமில்லாத வேளையில் பலனை பெருக செய்கிறவர், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். விசுவாசித்து சொல்லுங்கள், பலனடைந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே. நல்ல கைகளை தட்டி, என் ஹக்கோர், என் ஹக்கோர் நீர் எந்த துணையாளரே. ஆராதி சபையே,
நம்மோடு கூட உண்டு. நம்மோடு கூட நடக்கிறவர். அவர் விட்டு விட மாட்டார். தண்ணீரே ஆவியானவரே, ஹல்லேலூயா. நீங்க நடத்துங்கப்பா. நீங்க என் கூட நடந்த ஆண்டவரே, நீர் என் கூட இருந்தால் அது போதுமப்பா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில், இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தால், அவர் அறியாமல் இது வரவில்லை, அவர் அனுமதிக்காமல் இந்த பள்ளத்தாக்கு வரவில்லை. ஆனால் புல்லுள்ள இடத்தில் அனுபவிக்காத பிரசனம் இந்த பள்ளத்தாக்கில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, வார்த்தையாலே. எத்தனை பேர் சந்தோஷத்தோட எஸ் என் ஹக்கோர், என் ஹக்கோர், நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹக்கோர், நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும். ஆமென். ஆவியானவரே, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. நம்பிக்கையோடு பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தாகத்தாலே, ஹல்லேலூயா. கடைசி எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி என் ஹக்கோர், என் ஹக்கோர், நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. உள்ளுள்ள இடத்தில் கிடைக்காத ஒரு கேர் இந்த பள்ளத்தாக்கிலே உனக்கு உண்டு சகவே. அதனால நின்று நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய பிரசனத்தை நான் அங்கீகம் அனுபவித்திருக்கிறேன். நாமே ஆவியானவரே, ஆவியா ஓ ராமா சந்தல ரிவல கதரியாதரா, ஆவியானவரே. சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானுடைய பல, ஆவியானுடைய நடத்துதல், ஆவியானுடைய பிரசன்னா இந்த பள்ளத்தாக்கிலிருந்து என்னை வெளியே கொண்டு வரும். இந்த பள்ளத்தாக்கிலிருந்து எனக்கு ஒரு மேன்மை கொண்டு வரும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி, இந்த பள்ளத்தாக்கு ஒரு முடிவு அல்ல, இது உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆரம்பமாய் கர்த்தர் மாற்றுவா. இந்த பள்ளத்தாக்கில் பிரசனத்தை அனுபவிக்கிற தேவ பிள்ளையே, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள், இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. இந்த பாடுகளுக்கு பின்பா, இந்த பள்ளத்தாக்குகளுக்கு பின்பா உனக்கு ஒரு பந்தி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ரபா சந்தல ரபல கதரி வலபோ ஷபல வலபௌதரா லிகரமன ஹந்தல ரியாதரா லிகாஷியத்தலரே. உள்ளுள்ள இடத்தில் அனுபவிக்காத ஒரு பிரசனம் நீ நிற்கிற இந்த பள்ளத்தாக்கிலே அனுபவிக்க வைப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறார். இதைவிட பாக்கியம் எனக்கு வேற என்ன வேண்டும்? அவர் ஒருவரே எனக்கு துணையாயிருந்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என் கூட இருந்து நடத்துகிறார். ஆமென். அதுதான் யாக்கோபு அனுபவித்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 35:3 நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு, என்னோட கூட இருந்த தேவனுக்கு. ஹல்லேலூயா. அனுகூலத்தில் நான் அனுபவிக்காத பிரசனத்தை என் ஆபத்தில் நான் அதிகம் அனுபவிச்சிருக்கிறேன்.
எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், என் அனுகூலத்தில் நான் அனுபவிக்காத பிரசனத்தை என் ஆபத்தில் நான் அதிகம் அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நடத்துங்க என்றல்ல, என் கூட நடங்க ஆண்டவரே, என் கூட நடங்க ஆண்டவரே. நீ நடத்துகிற பாதை என்ன என்பது எனக்கு விஷயம் இல்லை, என் கூட நீங்க நடக்கிறீங்கன்னா ஹல்லேலூயா. நான் நடக்கிறது பள்ளத்தாக்கானாலும் எனக்கு பயம் இல்லை, நான் நடக்கிறது எப்பேற்பட்ட பாடுகள் ஆனாலும் எனக்கு பயம் இல்லை. என் கூட இருப்பது நீரானார், என் கூட இருப்பது நீரானார், என் கூட இருப்பது நீரானார். நான் சந்தோஷத்தோட, காரணம் எனக்கு நம்பிக்கை உண்டு, நீர் என்னை தனியே விட மாட்டே, நீர் எனக்கு தனியே விட மாட்டே, நீர் என்னை திக்கற்றவனாய் விட மாட்டே, நீர் என்னை பாதி வழியில் விட்டு செல்ல மாட்டே, இதை தாண்டி ஒரு மகிமையான இடத்தில் என்னை கொண்டு போய் சேர்ப்பேன். அந்தியம் வரே ஆச்சுடுமதி இயேசு என்றே கூடமதி, அந்தியம் வரே ஸ்நேகமதி இயேசு என்றே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசுவின் கூடுள்ள, இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே, மார்வோடு சேர்ந்திருந்தா. சொல்லு, இயேசுவின் கூடுள்ள, இயேசுவின் கூடுள்ள யாத்ரா. ஆமென். சொல்லு, அன்பேறுന്ന கைகளால், அன்பேறுന്ന கைகளால் அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமேறும் மொழிகளால் தன் ஸ்நேகம். ஒரு விசை கூட, அன்பேறுന്ന, அன்பேறுന്ന கைகளால் இந்த பள்ளத்தாக்கிலே நீர் என்னை அரவணைத்தது அதிகம் ஆண்டவரே, நீர் என்னில் காண்பித்த அக்கறை அதிகமப்பா. ஆமே. ஒற்றைக்கு விடுகையில்ல, அடுத்து மாறுகையில்ல, ஒற்றைக்கு விடுகையில்ல, அடுத்து மாறுகையில்ல. எவரே ஆச்சுடுமதி இயேசுயன், நீர் என்னை நடத்துகிறவராயல்ல, நீர் என்னோடு கூட நடக்கிறவராய். ஓ அந்தியம் வரை, கடைசி வரை இந்த அனுபவம் எங்க வாழ்க்கையில விலகாமல் இருக்கட்டும் ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க நீங்க மட்டும் போதப்பா. சொல்லுங்க, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லை. ஆமே. உம்மை என்று யாரும் இல்லை, உம்மை விட்டா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட. சபை சத்தம் உயரட்டும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ரபஷத்தல ரபக லேப்ரமா தல ரகஷியா தல ராதலரா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும். எல்லா பாதையிலும் என்னை தனியா மட்டும் நடக்க விட்டுறாதீங்க ஆண்டவரே, என் கூட இருந்து நடப்பீங்க, என் கூட நீங்க நடங்க. என் கால்கள் உமது அடிகளை பற்றி கொள்ளட்டும். அப்படியான நான் தைரியமாய் சொல்லுவேன், எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவன் நிறைவேற்ற வல்லவர், எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, ஆமா, இந்த பள்ளத்தாக்குல அப்பா பிரச்சனத்தை நான் அனுபவிக்கிறேன் என்றால் சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை என் ஆண்டவர் காண்பிப்பார் நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி அவர் நடத்துகிற பள்ளத்தாக்கும் எனக்கு ஆசீர்வாதமே. ஆமென்.
ஆமென். புல்வெளியில் அனுபவிக்காத பிரசனம் இந்த பள்ளத்தாக்குல அனுபவிக்க வைக்கிறேன். பள்ளத்தாக்குல பிரசனத்தை அனுபவிக்கிற பிள்ளைக்கு அடுத்து ஒரு பந்தியை நீர் ஆயத்தம் பண்ணி வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்தும் என்றல்ல, எங்களோடு கூட நீங்க நடங்க ஆண்டவரே. உடைய பிரசனத்தை அனுபவித்து கொண்டே ஆண்டவரே, உடைய அன்பிலே இன்னும் உறவாடி கொண்டே சஞ்சரித்து கொண்டே அப்பா உமோடு கூட நடக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு இன்னும் கத்த தருவீராக. இம்மட்டும் இந்த ஆராதனை தேவன் மகிமைப்பட்டதற்காய் நன்றி. தொடர்ந்து கத்தர் வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுங்க. வார்த்தை பேசுகிற உடைய மகனையும் கத்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களை உருவாக்கும், எங்களை ஆசீர்வதியும். வந்த இணைந்த ஒவ்வொருவரையும் கத்தர் நிறைவோடு அனுப்புங்க. நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.